நான் சொல்கிற இந்த விஷயங்கள் யாராக இருந்தாலும் அவங்களோட மனசளவில் சுக்குநூறாக உடச்சி போட்டுருவோங்க. கண்டிப்பாக இது உங்கள் லைஃபோடையும் ஒத்துப்போகும். காரணமே இல்லாமல் நம்ம மேலே பழிய போட்டு ஒருத்தங்க நம்மக்கிட்ட இருந்து ஒதுங்கும்போது அந்த வலியை வேறு எந்த ஒரு வழியினாலையும் ஈக்குவல் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம ரொம்ப க்ளோஸாக நினச்ச ஒரு பர்சன் நம்மளை விட்டு இந்த உலகத்தை விட்டே போகும்போது அந்த வலியையும் வேதனையும் யாராலையும் சரிப்படுத்தவே முடியாது. நம்ம கஷ்டப்பட்டு அவ்வளோ உழைச்சி நமக்கு அந்த இடத்துல கிடைக்க வேண்டிய சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னா அந்த ஏமாற்றம் அவ்வளோ வழியை தருங்க. அதே மாதிரி நமக்கு ரொம்ப நெருங்கினவங்களே நம்மளை பின்னாடி பேசுகிறாங்கன்னு தெரிகிற போது கிடைக்கிற வலி அதையும் ஈடு கட்டவே முடியாது. நம்ம உதவி செஞ்சு முன்னுக்கு வந்த ஒருத்தர் நம்ம வேண்டான்னு சொல்லி அவங்களோட சக்ஸஸ்க்கு அப்புறம் நினைக்கும்போது அந்த வலியும் அவ்வளோ வலிக்குங்க. நமக்கு ரொம்ப நெருங்கினவங்களே நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அந்த வலியும் அவ்வளோ வேதனையாக தருங்க. வாழ்க்கையில் நம்மளை பிடிச்சது அப்படின்னா நம்ம எது செஞ்சாலும் சரியாக தெரியும். நம்மளை பிடிக்கலை அப்படின்னா நம்ம எது செஞ்சாலும் அது தப்பாக தெரியுங்க. இது எல்லாத்துக்கும் காரண காரியம் பார்த்துட்டு கவலைப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் முன்னேறிட்டு போயிட்டே இருக்க முடியாது. ஸோ வாட் எவர் லெட் இட் கோ அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக உங்களோட லைஃப்பை கடந்து போயிட்டே இருங்க.